ஸோ ஹலோ गाइस, நான் உங்கள் ஏஜி. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஐஸ்கிரீம் 2 கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். ஐஸ்கிரீம் 1 பார்த்த நிறையா பேர் ஐஸ்கிரீம் 2க்கு வெயிட் பண்ணாலும் வெயிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அவங்களுக்காக இல்லை, எல்லாருக்குமே தான் வீடியோ. ஸோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ गाइस, ஐஸ்கிரீம் 2 ஒரு வழியாக விளாண்டாச்சு. நான் எப்பயோ இந்த வீடியோ போட வேண்டியது, ஆனால் இப்போ போடுறதுக்கு மெயினான காரணம் என்னென்னா, இந்த ஐஸ்கிரீமு நான் ஓல்டு வெர்ஷன் தான் ஏற்றி விளாடிட்டுருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஃபோன் ப்ராப்ளம்ங்கிறதுனால நானும் பார்த்துட்டே இருக்கிறேன். ஐஸ்கிரீம்காரன் அந்த சிமிட்ரியில் அவன் கேண்டில் ஏற்றுவாங்க அப்பா கலரைக்கு. அப்போ நான் அந்த கேண்டில் ஏற்றி வச்ச தீப்பெட்டி இருக்குல்ல, அந்த தீப்பெட்டி மறந்து அங்கேயே வச்சுட்டு போவான். ஆனால் ஒரு வாட்டி கூட கேண்டிலே பத்தலை. ஏன்னா சிமெண்ட்ரிக்கு போனாலே லேக் ஆகிடுது, கிளிச் ஆகிடுது. அதனால தான். ஸோ அதனால் இந்த வீடியோ முன்னாடி வர வேண்டியது இப்போ வருது. நான் திரும்ப வேறு வெர்ஷன் ஏற்றி தான் விளாடுறேன். ஓகே, நடாச்சு. ஓ, இந்த பொண்ணு என்கிட்ட விளாடாது, ஐஸ்கிரீமு கொடு. ஹாய் ஜெய், விளாட வரியா? எல்லாருமே சீக்ரெட் லேயரில் தான் இருக்காங்க. அது ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. உனக்கு அதை பற்றி தெரியுமா? சொல்லி முடிச்சு. இவளா போய் மாட்டேறது பார்த்துட்டான். ஆனால் நம்ம குமிஞ்சிருவோம், கவலைப்படாதீங்க. ஸோ வழக்கம் போகலாம். நம்ம இந்த பெட்ஷீட்டை கீழே போட்டு என்னோட ரோப் இருக்கும். இந்த வாட்டி பெட்ஷீட் இருக்குது. என்னடா அது ஒரு மாதிரியாக கிடக்குது. ஓகே இருங்க, எனக்கு ஒரு டவுட்டு. நம்ம டோர் திறக்க முடியுமா? திறக்க முடியாது. ஓகே, மேப்பு லூசு பையன் ஸ்டார்டிங்லேயே மேப்பை கீழே போட்டான்டா. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு எந்த பிளேஸுக்கு போகணுன்னா சினிமாவுக்கு தான் போகணும். ஏன்னா அங்கே நம்ம ஒரு பெர்ஃப்யூமும் என்னடா ஆச்சு? ஐயோ, நான் பாட்டி ஸ்கிப் பண்ணிட்டேன். அதை எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன். அதில் என்ன சொல்லுவான்னா, நான் ஏன் எல்லாரையும் விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி. ஓ, இங்கேருந்து வரான். எனக்கு ஒரு டவுட், அவன் ஓடி அப்பப்போ ரெட்டாக மாறுது. நீங்கள் பாருங்களேன், லைட்டாக ரெட்டாக மாறுது. எதுக்கு? யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட் ப்ளீஸ் கரோ. ஹீஸ் கம்மிங். கிட்டே வந்துட்டாங்க. நான் அதனால தான் ஹீஸ் கம்மிங் அப்படின்னு வளர்ந்தேன். ஏ பையா, ஆலன் ஃப்ரெஞ்ச் கேட்ச். ஐயோ, நீங்கள் எங்கே ஆலன் ஃப்ரெஞ்சா? இந்த 2 பேரும். ஸோ அதனால தான் நான் இங்கே வந்தேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு கேட் அலாரம் எடுக்கணும். அதை எடுத்தோன்னா நமக்கு இங்கே தானே ஏதாவது பர்ஃப்யூம். இங்கே பர்ஃப்யூம் காணும். இங்கே ப்ளஷி இருக்குது. ஆனால் இந்த பொம்மையை நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது. இதுவும் எடுத்துகிட்டு போகலாம், ஆனால் நமக்கு தேவை இப்போதைக்கு பர்ஃப்யூம் தான் வேணும். அதில் இந்த பர்ஃப்யூம் எதுக்குன்னு ஒரு ரீசன் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கொஞ்சம் சிரிப்பு வரும். ஓகே, அதை விட்டுருங்க. சீக்கிரம் இந்த பர்ஃப்யூம் எடுப்போம். என்னடா இது வீடியோ அன்னைக்கு மட்டும் டைம் ஆகுது. டே பிளடி ஃபுல். ஓ, என்னங்க இது? இந்த லூசு பையில ஆளையே காணும். அட பாவத்தை கிட்ட வச்சுட்டே நான் அவ்வளோ நேரம் ஆட்டப்ப. லூசு பையில காணும். இப்போ நம்மளுக்கு மெயினான வேலையே சர்க்கஸ் தான் இருக்குது. 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த வீடியோ ஒரு 16 மினிட்ஸில் முடிச்சுனா எனக்கு கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியுமா? இந்த சீக்ரெட் லேயர்னு இந்த பாப்பா குய் 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 சீக்கிரம் வா. கொய்யாலே திரும்ப நான் இந்த சைடு போகணுமா? தெய்வமே, அவன் பொறுமையாக வரணும். அதான் அங்கே இந்த சீக்ரெட் லேயர்னு இந்த பொண்ணு ஒன்று சொல்லிச்சு. ஐயோ வரான். ஐயோ வரானே. இந்த ஐஸ்கிரீம் மண்டே ரொம்ப வேகமாக வரான். ஏன்னா நார்மலாக தான் சொல்லணும். கொஞ்சம் அதாங்க இந்த சீக்ரெட் லேயர்னு இந்த பொண்ணு ஒன்று சொல்லிச்சுல்ல, சீக்ரெட் லேயருக்கு போகணுன்னா ஒரு கார்டு எடுக்கணும். அந்த கார்டு என்ன கார்டுனா, இப்போ ஜஸ்ட் மிஸ்ஸு ஒரு 100 தான் மிஸ் ஆச்சு. அந்த கார்டு எடுக்கணும். அந்த கார்டு எடுத்தால் மட்டும்தான் அந்த சீக்ரெட் லேயருக்குள்ளே விடுவானுங்க. அதனால தான் இப்போ நம்ம இந்த குப்பையில் கிடக்கும். அந்த கார்டு எடுத்தாச்சுடா. போடா புண்ணாக்கு. ஆனால் அந்த கார்டு எடுத்தாச்சு. இவனை நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்போ உள்ள போவேன். அந்த பெர்ஃப்யூம் ஒன்று கொடுத்தா அந்த லூசு பையன் ஒன்று கொடுப்பான். அது என்னென்னு பொறுத்து இருந்து பாருங்கள். பார்க்குற நீங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். போடா உள்ள.
லூசு கம்மிட்டு எங்கடா வந்து பார்த்தா அதாங்க அவன் வந்து கொடுப்பான். நீங்கள் பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க. ஸோ பண்ணுங்கலாம். அப்படின்னா தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். எப்படி இருக்க ஜெய்? நான் ஒரு ரேர் ஐட்டம் ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். உனக்கு அதை வச்சு என்ன பண்ணணும்னு தெரியும். நீ எனக்கு ஏதாவது அழகாக கொண்டு வந்தீங்கன்னா நான் உனக்கு அதை கொடுப்பேன். அப்படிங்க உனக்கு எதுக்குடா அது? அந்த பர்சன் தான் இவன்ட்டு தான் கொடுக்கணும்னு நான் சொன்னேன். சுத்தம் நட்டேன் இங்கே போட்டு யாராடா? ஐயோ இன்னுங்க சும்மா நம்மளே பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறான். அவனை சும்மா விடக்கூடாது. இந்த வெப்பனுச்சுன்னா சும்மா பொட்டார்னு கண்ணாச்சு. சிக்கனு வாரானே. அதான் இவன்கிட்ட கொடுத்துடணும். இப்போ சூப்பர் கூல். நீ போடா. நான் என்ன பேசுன்னு பார்ப்போமா? கஷ்டப்பட்டு இவனை காப்பாற்றணுங்க. ஆமாண்டா. இங்கே எங்கேதான் கேம் இருக்குது. ஏதாவது நம்ம பண்ண முடியுமா? விளாட முடியும். இருங்க பார்ப்போம். எதுவும் படக்கூடாதா? இருங்க இன்னொரு வாட்டி விளாடுவோமா? இருங்க. என்னடா அது தலை மட்டும் அடிப்படுது. இருங்க ஒன் டைம் ஒரு வாட்டி அப்படா. இதுக்கு மேலே இது விளாடி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நேரம் என்பது முக்கியம். ஸோ இந்த ஆம்புலன்ஸ் இருக்குல்லங்க, இதை எடுத்துகிட்டு நம்ம போய் ஒரு ஸ்கேன் எடுக்கணும். அந்த லூசு போய் சர்க்கஸில் மட்டும் இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் டேடா அப்படின்னு மியூசிக் கேட்க ஆரம்பிச்சு. ஓகே இந்த ரூட்டு போதும் இல்லைங்க. இந்த ரூட்டுக்குள்ளே போனீங்கன்னா போடவுங்க. அதோ இந்த ரூட்டுக்குள்ளே போனீங்கன்னா அதோ இங்கே ஒரு ரூட் இருக்கா? இதுக்குள்ளே போனீங்கன்னா அதோ இங்கே ஒரு ரூட் போகும். ஹலோ பையா, ஹலோ. போக முடியாது போலக்கே. பாப்பா ட்ரை பண்ணுவோம். போயிட்டேங்க. நம்ம இதை ஒரு பெரிய மெத்தட் பண்ணோம். என்னென்னா வந்து நம்ம ஒரு கேட் ஃபுட் எடுப்போம்லங்க ஒரு ரூமு. நான் அப்புறம் சொல்கிறேன். அங்கே ஒரு அது பேர் என்ன திடீர்னு மறந்துருச்சு. டைனிங்கா என்னதுடா அது? திடீர்னு மறந்துருச்சுங்க. இந்த கிளாத்தில் அதில் தான் தொங்க விடுவாங்க. ரோப் இல்லைங்க, அது வந்து ஹேண்டில். திடீர்னு மறந்துச்சு. ஐயோ சரி அதை விட்டுருங்க. நம்ம தான் இப்படியே வந்துட்டோம்ல. நியூ அப்டேட்லேயும் அப்படி தான் வரலான்னு நினைக்கிறேன். ஓகே இங்கே நம்ம போனோன்னா அந்த இதை தள்ளி விட்டுட்டு நான் அதெல்லாம் சொல்லவே மாட்டேன். சரி இந்த டனலுக்குள்ளே நம்ம போனோன்னா வந்து அந்த வேகமாக தான் போயேன்டா. ஓகே இந்த டனலுக்குள்ளே போனோன்னா இங்கே ஒரு கேஸ் கேனிஷர் இருக்கும். அந்த கேனிஷரை நம்ம எடுக்கணும். ஏய் இது எப்போதான்டா எடுத்தேன்? ஓகே இந்த கேனிஷர் வெட்டுகரமாக எடுத்து விட்டோம். நெக்ஸ்ட்டு போட. டேய் என்னடா ஆச்சு? ஓகே நெக்ஸ்ட் இந்த ரூட்டில் வந்தீங்கன்னா இங்கே லெட்சை ஒன்று எடுக்கணும். அதாவது லேட்சா? ஓகே லெட்சுனே சொல்லுவோம். எங்கடா பார்த்தேன்? ஐயோ நம்மளே போய் அவன்கிட்ட போய் மாட்டிருப்போம் நேரத்துக்கு. ஓகே நெக்ஸ்ட் இந்த குண்டா இருக்குல்லங்க, இதை எடுத்து இதுக்குள்ளே போட்டுட்டு ஐயோ கீழே விழுதுங்க. பார்த்துட்டோம்டா. அதாங்க இப்போ அவன் இப்படியே வந்தாலும் நம்ம பிரச்சனை இல்லை. நம்ம அப்படியே அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு ஓடி விடலாம். ஸோ நான் ப்ராப்ளம் பச்சா ரஹி ஹே. என்னடா காணும்? பார்த்தா பாக்கெட்டில் கேட் ஃபுட்டை காணும் ப்ரோ. ஐயோ பாத்துட்டா எங்க போய் வளையுது. இருங்க நான் திரும்ப இதே இடத்துக்கு வந்து நான் உங்களுக்கு கூப்பிடுறேன். இல்லை இதில் வந்து நம்ம மாட்டி போகலங்க. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல வந்து ஒரு இந்த கீ இங்கே இருக்கும். இதை எடுத்துக்கோங்க. அதை விடுங்க. முதல்ல நான் கூப்பிட்றேன். அப்புறம் இல்லை கூப்பிட்றப்பெல்லாம் இல்லை, இப்போயே கூப்பிடுங்க. இது ஒரு மெயினான மேட்ரு இருக்குது. அது என்னென்னா வந்து
இங்கே நல்ல வேலை நம்ம போக வேண்டியது நான் போச்சு இன்னும் எடுத்துக்கிறேன். பட் இருந்தாலும் நம்ம வந்து இங்கே ஒரு கட்டிங் பிளேஸ் எடுத்து கேண்டில் எடுக்கணும். அந்த வேலையை பிளேயர்ஸ் எடுத்துக்கும். இப்போ அந்த நாய் முன்னாடி வரக்கூடாது. வரவில்லை வரவில்லை வரவில்லை. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே ஒரு ஒயர் இருக்குங்க. இதை எடுத்துட்டோம்னா கேண்டில் சர்ரா ஓய்யோ பார்த்துட்டான். போடா 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 பின்னாக்கு. நம்ம இந்த கேண்டில் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு இந்த ஸ்டாலுக்கு வர அவசியம் இல்லை. அட லூசுப்பலே யாருங்க ஒரு நிமிஷத்தில் நான் பயன்ட்டு சத்தியமா போடா பின்னாக்கு. ஸோ கைஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நம்ம சர்க்கஸுக்கு போனோம்னா நம்ம ஆக்சுவலி அது கேட் ஃபுட் எதுக்கு எடுக்கணும்னா இந்த கேட் ஃபுட் எதுக்கு எடுக்கணும்னா பூனை பிடிக்கணும். இருங்க இருங்க இந்த கேட் ஃபுட் எடுத்துகிட்டு நம்ம வந்து சிமெண்ட்ரிக்கு போகணும். அங்கே போயிட்டு கூப்பிட்றேன். அது சின்ன வேலை தானடா, அதுக்கு எதுக்குடா. ஐயோ இங்கே வந்துட்டாங்க. அப்போ உன்னை சர்க்கஸுக்கு சுற்றி காமிச்சிட்டு வர வைக்கலாமா? வாடா தம்பி இருங்க எனக்கு கேட் ஃபுட் எடுத்துகிட்டு கூப்பிட்றேன். ஏய் நல்லா சுத்த வச்சிட்டாங்க அந்த கேட் ஃபுட் எடுக்க. ஐயோ சுற்றுன்னு போட்டு சுற்றிட்டான். இப்போ நம்ம இந்த கேட் ஃபுட் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸோ எங்கடா இருக்குது அந்த கேட் ஃபுட்டு? இங்கே தான் போட்டேன். இங்கே ஒரு பாட்டி இருக்காங்கல்ல, அந்த பாட்டியோட கலர் மேலே போகணும். இந்த பாட்டி யாரும் நம்ம கேட் ஃபுட் சொல்ல அந்த ரூமோட ஓனர் தான் வந்து இவங்க. அந்த ரூமில் வந்து இவங்க தான் அந்த ஒரு பூனையை வளர்த்துருந்தாங்க. அந்த பூனை வந்து அந்த அங்கே கல்லறைக்கிட்டே தான் இருக்குது. ஓகே அதோ நான் கூட பயன்ட்டேன். திடீர்னு மேலே போகுது. இது மேலே காமிக்கிறானுங்க லைட்டாக பயன்ட்டேன். ஸோ கைஸ் இந்த கேம் பிளே கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒன்றும் பண்ணோன்னா டேரெக்டாகவே இங்கே போயிடுவோம். இங்கே வந்து ஒரு ரூமில் பார்த்து வேண்டாம். ஜம்ப் நானே போய் பயப்படுறேன். நான் வந்து நீங்கள் சொல்லுங்க எதுனால இப்போ இது ரெட் கலரில் எரியுது? எனக்கு ஒன்றும் புரியலை. இதெல்லாம் புரிய வைங்கடா. அப்பப்போ ஏன்டா ரெட் கலரில் எரியுது? ஸோ அந்த லைட்டு தான் செட்டப் பண்ணியிருக்கேன். புரிஞ்சால் கொஞ்சம் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அப்பப்போ ரெட் லைட் வர ஆரம்பிக்குது. நானும் வந்து கொஞ்சம் ரேப் ப்ரோ நீங்கள் எப்படி வாங்க ப்ரோ அப்படின்னா ப்ரோ எங்களுக்கு சுத்தம். அவ்வளோதான் நம்ம முடிச்சு விட்டிங்க போங்க. ஐயோ இன்னும் ஒரு லைஃப் தாங்க இருக்கு. ஐயோ ஏன்டா என்னைய கொண்டு ஏன்டா என்னைய அவுட் ஆக்குன? டே லூசு பயலே ராடு பயலே. ஐயோ இப்போ நான் எங்கே போகணும்? போய் எங்கே இருக்கிறோம் அந்த லூசு கபோதி? சினிமா ஹாலுக்கு வேற போகணுங்க. முதல்ல உள்ளே எங்கேயாவது இருக்கா? அப்போ இங்கே தாங்க இருக்குது. அப்போ நம்ம நேரத்தை செமெண்ட்ரி லாஸ்ட் இதுங்க. ஸோ இப்போ ஏதாவது வந்தாலும் வரும். இதை ஸ்கிப் பண்ணாமல் வைக்கிறேன். என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். எதுக்குடா அழுகிற? உங்களுக்கு ஏன்னு தெரியாதா? உண்மைதான், நம்ம 2 பேரும் ஒன்று தான். புரியுதா? ஏங்க இவன் பெரிய ராடு, இவன் வந்து குட்டி ராடு. சின்ன வயசுல இருக்க போது இவனும் வந்து நிறைய கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சிருக்கான். இவன் வந்து நிறையா பேர் கிண்டல் பண்ணியிருக்காங்க. சப்பி 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 அப்படின்னு கிண்டல் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. எங்களுக்கு அவங்களுக்கு பிடிக்காது, எனக்கு அவங்களை பிடிக்காது. கொஞ்சம் பொறுமையா இரு. உன்னை நீயே வந்து மோட்டிவேட் பண்ணிக்கோ. அவங்களுக்கு எப்படி பதிலடி கொடுக்குறோன்னு உனக்கே தெரியும்ல அப்படின்னு தான் சொல்லுவான். அப்புறம் சரி இது நமக்கு அவ்வளோ தேவைப்படாது. எப்படி பார்க்குறாங்க? சொப்பா இருங்க, இதெல்லாம் போய் செட் பண்ணலாம் நம்ம முதல்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம இந்த கேமை முடிச்சிடும் தான் நினைக்கிறேன். திடீர்னு டேடா அப்படின்னு சவுண்டு கேட்கல.
ஆனால் அவன் பாடுற பாட்டு எனக்கு பிடிச்சிருக்குது. அது என்ன பாட்டு? அது பாட்டு பிடிச்சிருக்குது. இந்த பீஜியம் பிடிச்சிருக்குது. மனையை பார்த்தா எனக்கு இப்போ பயம் இல்லை. ஒரு நாள் தான் இருக்குது. தோத்தா தோற்றுருவோம். எப்படியோ இதே வீடியோவில் தானே போட போகிறோம். இந்த கேண்டில் வந்து இங்க பாருங்க. இது ஒரு ஐயோ பாத்துட்டான். இதுல நடுவுல இந்த பேர் என்ன கேக்குதுன்னு பார்த்தேன். அட பாவத்தடே அண்டாளா குழந்தை பாவி. இந்த ஃப்ராடு எடுத்து செய்கிறான். உங்க அப்பாக்கு கேன்சல் வச்சிருக்க போய் பத்த வீடா போடா. பத்த வீடா பரட்ட. கஷ்டப்பட்டு வச்சேடா. அந்த கேண்டில் எடுக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு நல்லா தெரியும். போடா. எங்க இருக்க அந்த கபோர்டு? பில்லோ எங்கடா இருக்க பில்லோ? கல்லறைக்குள்ளலாம் ஒய்ய சொல்றானுங்க லூசுங்க. பில்லோ பாய் நானே நேரத்துக்கு போய் அவன் அந்த பத்த வைக்கிறான். பரவாயில்ல. ஒரு சொன்னா இதையாவது பண்றியே உங்க அப்பாக்கு. தம்பி 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 பொங்கல் தம்பி ப்ரோ வாட்டு டேய் வாடா டேய் ராடு போயிலே. அட ராடு குட்டி. இந்த லூசு பையனமோ வந்துட்டோம். போங்க நக்கு. ராடு ரொம்ப லேட்டுங்க. இது அது வெடிச்சிருச்சு. ஆனா அதுக்கப்புறம் நம்ம இவனை கூப்பிட்டு நம்மளே வந்து வினைய வச்சுருக்கோம். சரி கைஸ் இந்த எஸ்கேப்பு நம்ம வாடா எனக்கு தாண்டா வேணும். இந்த லூசு பையன் என்ன பண்ணுவாங்க? அப்படியே நம்ம இப்போ நம்ம இந்த டோரில் வந்து இந்த டோர் நாம இதுக்கு தான் தேவைப்படுது. கேஜிக்கு எடுத்துட்டு ஸோ நம்ம இப்போ இந்த லூசு பையன் சிரிக்கிறது எனக்கு இப்போ நம்ம நெய்பர்ஹுட்டுக்கு போகிறாங்க. ஒரு வழியாக ஐஸ்கிரீம் 2 எஸ்கேப் பண்ண போகிறோம். பட் எண்டிங்கில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. பொறுத்திருந்து பார். அவ்வளோதாண்டா. ஜே நீ தாண்டா நல்ல பையன். எல்லாத்தையும் காப்பாற்றுற. ஆனால் அவனுக்கு உனக்கு எப்படி பூஜை அடிச்சுட்டு போ. என்னமோ உழுது முட்டை நிறைய இருக்குது. என்னங்கிறாது டி பாவி. கீழே வந்தா வலிக்கும். என்னை நானே காயப்படுத்திக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கிளவி உன்னை காப்பாற்றுனதுக்கு நானே திட்டிக்கொண்டா. சார்லி அது உன் தங்கச்சி டிஷ் தானே? எனக்கு ஒன்றும் புரியலை. எப்படி அது சாத்தியம்? ப்ளீஸ் நில்லு. தூக்கி எறியா? என்னடா இது வச்சிருக்க கம்யூனிட்டி? நல்ல பையன், ரொம்ப நல்ல பையன். அதுக்கு தான் இந்த பர்ஃப்யூமாடா. புரிஞ்சா அவங்களுக்கு இப்போ எதுக்கு அதுன்னு? முட்டையும் மிக்ஸி, முட்டை மில்க்கு.
to be continued. You have complete the game. What do you think? Leave us. Okay guys, இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றிகள். ஸோ நெக்ஸ்ட் ஐஸ்கிரீம் 3க்கு யாராவது வெயிட் பண்ணீங்கன்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க. நான் கன்ஃபார்ம் அந்த கேமும் போடுவேன். ஸோ பாய்.